தரிசனம் டிஜிட்டல் நேர்கள் அனைவருக்கும் நமது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம்னாலே ஒரு அலறி அடிப்பாங்க. ராகு கேதுனாலே ஒரு பதட்டம், பயம், ஐயோ ராகு வந்துட்டாரு, கேது வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இதில் ஜாதகத்திலே ராகு தோஷம் இருக்குன்னா அல்லாடுபட்டு பெரும்பாடுபட்டு என்ன பண்ண போனே தெரிலப்பா அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ராகு கேதுவுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்டவங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த ராகு கேதுனா யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ராகு கேது அப்படிங்கிறவங்க நம்மளுடைய நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்கிறோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் தான் கிரகங்கள். ஓகேவா? இந்த 2 கிரகங்கள் தான் ராகு பகவானும் கேது பகவானும். இவங்க 2 பேருமே நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஷாயா கிரகங்கள் சொல்லுவோம், நிழல் கிரகங்கள் என்று சொல்லுவோம். இவங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையவே கிடையாது. இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த ராசி கட்டத்தில் சொந்த வீடே கிடையாது. ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த வீடு அவங்களுடைய சொந்த வீடாக மாறிடும். நம்ம இந்த சொல்லுவோம்ல, ஒரு வட்டிக்கு வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினதை கட்ட முடியாமல் அந்த வீடை வட்டிக்காரனே எடுத்துட்டாமாங்கள்ல. ஸோ இங்கே யார், நம்ம ராகும் கேதுவும் நம்மளுடைய வட்டி கணக்குரியவங்க தான். அவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அவங்க அந்த வீடுடைய டோட்டல் விஷயத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. அதே போல் அவங்க உட்கார்ந்துருக்க வீட்டில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தையும் யார் எடுத்துக்கிடுவா, இந்த நிழல் கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் டோட்டலாக அபகரிச்சிடுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வலிமையானவங்க இவங்க 2 பேரும். ஸோ இப்படிப்பட்ட வலிமையான ராகு கேது உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்கிற இடங்கள் இருந்தாங்கன்னா ராகு கேது தோஷம் உண்டுங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? சரி, என்னென்ன விஷயங்களில் ராகு கேது இருந்தால் தோஷம் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலிருந்து, எல்லாமே லக்னம் தான். ஓகேவா? உங்களுடைய லக்னத்திலேருந்து 1ஆம் இடத்துல, அதாவது லக்னத்தில் 2ஆம் இடத்துல, அதே போல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ அமர்ந்திருக்காங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ராகு தோஷத்துக்குள்ளே உங்களுடைய ஜாதகம் இருக்குன்னு பார்க்குறோம். சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ராகு கேதுக்குள்ள உடைய அவங்களுடைய அச்சு அப்படின்னு சொல்லுவோம், ராகு கேது அச்சுன்னு சொல்லுவோம், கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குள்ளேயே எல்லா கிரகமும் அடங்கிடும். நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ராகு இப்போ பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துல இருக்காங்கன்னா நம்மளுடைய கேது என்ன பண்ணுவார், அதுக்கு எதிர் வீட்டில் தான் எப்பயுமே உட்காந்துருப்பார், 7ஆம் இடத்துல இருப்பார். ஸோ இந்த 1ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கிருச்சு, லக்னம் முதக்கிட்டு அடங்கிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் போராடிக்கிட்டே தான் இருப்பார். அந்த போராட்டத்துக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த ராகு திசை முடிஞ்ச பிறகு தான் அவங்க லைஃப்பில் பெரிய டேர்னிங் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச பிறகும் அந்த ராகு தசாபுத்தி வரும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் பலபடியும் போராட ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் பொதுவாகவே ராகு கேது பகவானுடைய ஒரு ஆதிக்கமான செயல்பாடு. சரி, இந்த ராகு கேது பகவான்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களை லாக் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயத்தில் உங்களை டிப்ரெஷன் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக என்னென்ன பாதிப்புலாம் வரும்னா, ஃபஸ்ட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய பாதிப்பு. நல்லா இருந்தார்யா, சூப்பராக இருந்தாங்க, அந்த பெண்ணா வேறு லெவலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சட்டார்னு மேலேருந்து கீழே விழுறாங்க. என்னடா விழுறாங்களேன்னு பார்த்தா அதுக்கு காரணம் நம்ம நிழல் கிரகங்களுடைய செயல்பாடு. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை இருப்பார், இவருக்கு என்னையா அள்ளி கொடுப்பார், யோசிக்கவே மாட்டார், வேறு லெவலு அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கவங்க சடக்குன்னு கீழே விழுந்து ஒரு 500 1000 கண்டி தன்னுடைய பொருளாதாரத்துக்காண்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதுக்கு யார் காரணம், நம்ம நிழல் கிரகங்கள் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் அமைகிற மாதிரி போகும். பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, ஒரு ஓகே பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவாங்க, திடீர்னு வேண்டான்ருவாங்க. நிச்சயம் பண்ண போனோங்க, நிச்சயம் பண்ணலாம் போயிட்டோம், எங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு வேண்டான்னு சொன்னாங்கன்னு தெரில அப்படின்னா
அங்கே மெயினாக வந்து யார் விளையாண்டுருப்பானா, நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானுடைய செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் தடை ஏற்படுது அப்படின்னா இந்த கிரகங்களுடைய செயல்பாடு உறுதியாக இருக்கும். அதுக்கடுத்து கல்யாணம் முடித்து 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் குழந்தை பாக்கியத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிட்டே இருப்பாங்க, அஃபார்ட் ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு கன்சீவே ஆக மாட்டாங்க. என்னன்னே தெரிலங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஸோ ஆனால் எங்களுக்கு கன்சீவ் ஆகவே மாட்டேங்க, என்ன பிரச்சனையே தெரில அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த இடத்துல தெரியலை அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அங்கே யார் மெயினாக இருப்பாங்க? நம்மளுடைய நிழல் கிரகங்கள் தெரியாமல் அந்த வேலையை பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சலாம். அதே போல் நல்ல குடும்பம், சூப்பர் குடும்பம், அப்படியே அந்யோன்யமாக வண்டி ஓட்டி போவாங்க. மாப்பிள்ளை இல்லாமல் பொண்ணு போக மாட்டாங்க, பொண்ணு இல்லாமல் மாப்பிள்ளை போக மாட்டாங்க, என் மாப்பிள்ளை இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது என் கணவர் இல்லாமல் நான் எங்கேயுமே என்னுடைய மனைவி இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கணவராகவே இருந்தாலும் சரி, இந்த ராகு கேது திசைகள், ராகு கேதுவோடைய அதாவது என்ன சொல்லணும்னா நட்சத்திர புள்ளிகள் தொடரும் போது 2 பேருக்குள்ள ஈகோ டச் ஆகும், நீயா நானாங்கிறது. அப்போ அந்நியத்தில் தான் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத ஒரு சண்டை, அதாவது ஒன்று தன்னுடைய சொந்த பந்தத்தை வச்சு சண்டை, இல்லை அடுத்த வீட்டை வச்சு சண்டை, ஏதோ ஒரு விஷயம் இவங்க 2த்துக்குள்ளே உள்ள பிரச்சனையாக இருக்காது, எதுக்குன்னே தெரியாத ஒரு சண்டை நடக்கு. சின்ன விஷயம் பெரிய சண்டையாக போச்சு அப்படின்னா அங்கே விளையாண்டது யார்? நம்மளுடைய ராகுகேது பகவான் தான்னு மெயினாக சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்கிறது தான் நம்மளுடைய ராகு பகவானும் கேது பகவானும் அப்படியே மறைமுகமாக செஞ்சுக்கிருக்காங்கங்கிறது பார்க்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம மாங்கல்ய தோஷம் சொல்லி ராகுகேதுக்கு சில செயல்பாடுகள் சொல்லுவோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கும்போது, அதாவது 1ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது, அல்லது 1ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் மாங்கல்ய தோஷத்துக்குரிய செயல்பாடு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, அப்படியே மாற்றி போட்டுக்கலாம் பலவடியும். ஓகேவா? ஸோ இப்போ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ராகு எங்கே இருக்காரோ அதுலேருந்து 7ஆம் இடத்துல தான் கேது இருப்பார். இதுதான் பொதுவாகவே ஜோதிடத்துக்குரிய விஷயம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிரக அமைப்பில் அப்படி இருந்தால் அங்கே வந்து மாங்கல்ய தோஷம் என்ற செயல்பாடு உறுதியாக உண்டாகுங்கிறது பார்க்கும். இந்த மாங்கல்ய தோஷம் மெயினாக யாருக்கு எடுப்போம்? நம்ம பெண்களுக்கு தான் எடுப்போம். ஓகே, ஏன்னா திருமாங்கல்யம் கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குது? நம்முடைய பெண்கள், பூமாதேவின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு தான் உண்டு. ஸோ மாங்கல்ய தோஷம் ஜாதகம் அப்படின்னா இதை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இந்த அமைப்புலாம் இருக்குங்க. இவங்க மெயினாக என்ன விஷயத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்காங்கன்னா, மன பயத்தையும் மன குழப்பத்தையும் ஒரு பதட்டத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை தரக்கூடிய இந்த ராகு கேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து சரி செய்ய என்ன வழிபாடு செஞ்சால், என்ன பரிகார பின்பற்றினா லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்போதுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்கும். அப்போ இந்த மைனஸை நம்ம ப்ளஸ் ஆக்குவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ராகு பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, கேது பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளகஸ்தி போகலாம். நீங்கள் காளகஸ்தியில் போய் அங்கே பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது, கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் பரிகார முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ராகு தோஷத்துக்குரிய கட்டாயமாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் நம்மளுடைய காளகஸ்தி. ஓகேவா? ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போகலாம். வருஷத்துக்கு ஒரு முறை போனால் லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி இந்த பதட்டம், பயம், போராட்டம் இதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யலாம், சமாளிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஐயா நான் போனேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், கல்யாணத்துக்கு முன்னாடி போனேன், நான் வந்து ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க சில நேரங்களில் டிஸ்டர்பன்ஸ் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்க நான் சொல்கிற சில கோயில்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக, இந்த நிழல் கிரகங்கள் சில நேரத்தில் மிகப்பெரிய ஜாக்பாட் கொடுப்பாங்க, அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா நிழல் கிரகங்களுடைய சக்தி வேறு லெவலு. அப்போ நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போய்
நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா ராகு கேது பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. அதுக்கடுத்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போய் மனசார ராகுகேது தோஷங்கள் உள்ளவங்க வழிபாடு செஞ்சிங்கன்னா ராகுகேது பாதிப்புலேருந்து ராகுகேது பகவான் மூலமாக முன்னேற்றத்தை சந்திக்க முடியுங்கிறதும் நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக சங்கரன் கோவில், சங்கர நாராயணன் சொல்லுவாங்க. ஓகேவா? சங்கரன் கோவில் வந்து நம்மளுடைய தென்காசி மாவட்டம், இப்போ வந்து தென்காசி மாவட்டமாக வச்சுருக்காங்க. ஸோ சங்கரன் கோவிலில் போய் மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சங்கரன் கோவிலில் புத்து மண் கொடுப்பாங்க. நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடும்போது புத்து மண் கொடுப்பாங்க. அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா, அதாவது உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வைக்க 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 ராகு தோஷத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையும். அந்த கோயிலுடைய மிகப்பெரிய வைப்ரேஷனே ராகு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலம் நம்முடைய சங்கரன் கோவில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி இதை வந்து வருஷத்துக்கு ஒருக்க நான் போய் வழிபாடு செய்ய நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு வீட்டு பக்கத்திலே கும்பிடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் நம்ம ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ராகு பகவானுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா பத்ரகாளி அம்மன் தான். பத்ரகாளி அம்மனை பிடிச்சி, அம்மா நீதாம்மா எனக்கு உறுதுணை, நான் உன்னைதாம்மா நம்புறேன்னு போய் நில்லுங்களேன், எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போடுங்களேன். அப்படியே ராகுவோடைய ஆதிக்கம் குறைக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக ராகு என்ன பண்ணுவார், அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை இயக்கி கொடுப்பார். அதுக்கடுத்து துர்க்கை அம்மன், ராகு பகவானுக்கு இன்னொரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை ராகுகால வேலையில் நீங்கள் போய் கரெக்டாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமை எடுத்துக்கோங்க. மனசார போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள். ராகு பகவானுடைய தாக்கம் படிப்படியாக குறைக்கப்பட்டு துர்க்கை அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாக தூள் கலப்பக்கூடிய லைஃபு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இயங்கும். நான் சொல்கிற வழிபாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக அதுபோல் ஆன்லைன் மூலமாக நம்மளுக்கு நேரடியாக வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம சொல்லி அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்ச் ஏற்பட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து ஓப்பன் டிக்ளேர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் எங்கேயுமே சொல்லாத விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அதாவது ஜோதிட அறிவில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இப்போ ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கேது பகவானுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் அவருடைய தாக்கத்திலேருந்து குறையும், அவர் தாக்கத்திலேருந்து குறைக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேது பகவான் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்க வேண்டியது யாருன்னா விநாயகர். விநாயகரை போய் மனசார வழிபாடு செய்யும். விநாயகரை போய் டெய்லி பார்த்துட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க. விநாயகரை பார்க்காம நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன். அவரை பார்த்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டு, ஐயா வணக்கம், நான் வந்துட்டேன், நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு மனசார வழிபாடு செஞ்ச பிறகு தான் நான் மூவபிள் ஆவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கேது பகவானுடைய தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிப்படியாக குறையுங்கிறது உண்மை. அதுக்கடுத்தபடியாக நம்முடைய ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு பாருங்கள். கேது பகவான் உங்கள் ஜாதக கட்டில் எப்படி இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்தாலும் நிவர்த்தியாகி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. கேதுனாலே தடைன்னு சொல்லுவோம். கேதுனா தடைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு தடைகளை உடைக்கணும் அப்படின்னா கேதுவுடைய செயல்பாடுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் தள்ளி நிற்கணும். அப்போ நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை, மிக சிறப்பான செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. இது வழிபாடுகள். சரி, பரிகார முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன பரிகாரங்கள் செய்யும்போது இந்த கேது பகவானுடைய ராகு பகவானுடைய தாக்கத்திலேருந்து நம்மளை சரி பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய தந்தை வழி உறவு, தந்தை வழி பார்ட்னர். கேது பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய் வழி உறவு, தாய் வழி பார்ட்னர். அதாவது அவங்களுடைய கர்மா. அதாவது ராகுங்கிறது நம்மளுடைய அப்பா வழி கர்மா, கேதுங்கிறது நம்மளுடைய அம்மா வழி கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம். ஸோ அப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு அதிகமான தாக்கங்களை கொடுக்கார், எதிர்வினைகள் அதிகமாக கொடுக்காருன்னா அப்பா வழி உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க. எதிர்மறையான விஷயங்கள்
எங்கள் அப்பா சொந்தனால எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது மெயினாக ராகுவுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த கேது பகவான் அப்படிங்கும்போது அம்மா வழி சொந்தத்தை பார்த்தாலே சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எப்பா என்னடா இவன் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அப்போ போன பிறவியில் கேதுவோடைய செயல்பாடு இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு ஃபுல் பண்ணுது. அப்போ அம்மா வழி சொந்தங்கள் மூலமாக நிறையா நீங்கள் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏற்படுத்திக்குமோ என்ன ஆகுது, இப்போ அம்மா வழி சொந்தங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வருது, நீங்கள் தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பரிகார முறைகளை மெயின்டைன் பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தப்பிக்க முடியும் அப்படின்னா, நம்ம ராகு மூலமாக உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னா, இந்த ராகுவானுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்கான்னு சொல்லுவோம்ல, மசூதி பக்கத்தில் கொஞ்சம் வயதான முதியவர்கள்லாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு ஒரு வேளை சாப்பாடு அல்லது மனசார உங்களால் முடிஞ்சளவு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து தர்றது. ஸோ இதை கொடுத்து பாருங்களேன், ராகுபவன் அப்படியே உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுத்துருவார். நீங்கள் என்ன கொடுக்கியோ அதை விட 2 மடங்கு கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ராகுவுடைய ஆதிக்கம். அதனால் நீங்கள் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ராகுவானுடைய தாக்கம் உங்களுக்கு உறுதியாக குறையும். நம்மளுடைய கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய தேவாலயங்கள் சொல்லக்கூடிய சர்ச் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஒரு வயதான முதியவர்கள் அல்லது சில ஆதரவற்ற நபர்கள் அல்லது ஊனமற்றவர்கள் யாராச்சும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சளவு அவங்களுக்கு புதிய ஆடை வாங்கி கொடுப்பது, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவி செய்வது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கேது பகவானுடைய தாக்கத்திலேருந்து டோட்டலாக என்ன செய்யலாம், நீங்கள் ரிலீஸ் ஆக முடியுங்கிறது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா கேதுவோடைய தாக்கத்துக்கு இன்னொரு விஷயமும் செய்யலாம். இந்த சாலையோரமாக படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, நம்முடைய வயதான முதியவர்கள், ஆதரவற்றவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படுத்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் கொசு வலை வாங்கி கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே கொசு கடிச்சா தூங்க முடியாது. சாலையோரத்தை தூங்குறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களாம் எவ்வளோ ஒரு போராட்டத்தை சந்திக்க தூங்கும்போது. ஸோ அவங்களுக்கு கொசு வலை வாங்கி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கேதுவோடைய தாக்கம் உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக குறைக்கப்பட்டு என்ன செய்யப்படும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கேது பகவான் தடைகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். கேது நாளை தடைன்னு சொன்னோமா, நீங்கள் கொசு வலை வாங்கி கொடுத்து பாருங்கள், அந்த தடை என்ன பண்ணும், நிவர்த்தி செய்யப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? இதை தாண்டி பொதுவாகவே நம்ம ராகு தோஷத்தை குறைப்பதற்கு நம்முடைய சந்நியாசிகள் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பற்றாளர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு உதவி செய்யுங்க. இந்த உதவிகள் மூலமாக மட்டும்தான். எப்பொழுதுமே வழிபாடுங்கிறது ஒரு 50% கொடுக்கும் ரிசல்ட்டுனா, உதவி என்பது 100% கொடுக்கக்கூடிய ரிசல்ட். நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு நபர் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த ராகு பகவான் கேது பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய செயல்பாடை அப்படியே மாற்றிக்கிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு எனர்ஜி பவரை கொடுப்பாங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்களை சிறப்பாக செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ராகு பகவான் மூலமாகவும் கேது பகவானுடைய செயல்பாடு மூலமாகவும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்தித்து வெற்றி பெற உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுகிறேன்.